SS Music presents Four Kanda Singam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. உங்களோட வே ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்னெல்லாம் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே சொல்லலாம். நான் சமுதாய அக்கறையோட பண்ணுவோம். நாங்கள் மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம், விதைப்பந்துகள் ஒரு 10,000க்கு மேலே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் மரக்கன்றுகள் தவறாமல் கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து தேட்டருக்குள்ள அதுக்கும் இருக்கு, என்கிட்ட அதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. அயன் படம் எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் வந்து ஒரு ஃபைட் சீனை ஒன்ஸ் மோர் போட்டாங்கன்னா வேற எந்த படத்துக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டாங்க, விழிமுடி யோசித்தால் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, நெஞ்சே நெஞ்சே சாங் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, ஆப்ரிக்கன் ஃபைட் அந்த சேசிங் ஒன்ஸ் மோர் கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சு ஒன்ஸ் மோர் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு முதல் படம் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் கண்ணில் இங்கே ஒரு மார்க் இருக்கும். டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டு மேலே இருக்கிற இங்கே திருவள்ளூரில் மீரா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அதில் வாங்கும்போது லைனில் ஏறி கிழிச்சு பிளட்டோட ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தோம். அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்குறோம்டா ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ கங்குவா வரப்போகுது, 2.5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதை தாண்டி நாங்கள் ஒரு இது பார்க்கும்போது அந்த குழந்தைய பெத்தெடுத்து வர அந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எதற்கும் துணிதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேபி அந்த படத்தோட இதெல்லாம் விட்டுடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் வந்த உடனே நிறைய பேர் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க. உமன் சேஃப்டிக்காக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. படத்து மூலியமாகவே வந்து ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும்னா அது சூர்யானா படத்தினால தான் முடியும். அந்த ஸ்லைடிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு. இந்த ஸ்லைடிங்கே போடாமல் நடித்த ஒரு மிகப்பெரிய ஸ்டார் சூர்யானா மட்டும்தான். தானா சேர்ந்த கூட்டமாக இருக்கட்டும், 24 படமாக இருக்கட்டும், பசங்க 2 படமாக இருக்கட்டும், இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயோ இல்லை இந்திய சினிமாவிலேயோ எந்த ஸ்டாருடைய படத்துலையுமே அது இல்லாமல் வரவே வராது. என் ஃபேன்ஸ் எல்லாருமே பண்றாங்கன்றதுக்காக இறங்கி வந்து சூர்யா சாருமே பிளட் டொனேட் பண்ணியிருந்தாரு. அதுதான் அண்ணன். சதீஷ் அண்ட் பாலா ஃப்ரம் சூர்யா ஃபேன்ஸ் கிளப். அண்ணனுடைய பர்த்டேவை முன்னிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுல எஸ்எஸ் மியூசிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக. தேங்க்யூ. சீரியஸ்லி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சூர்யா சார் கிட்ட? அண்ணனை பார்க்குறோன்னு வச்சிங்களேன், அவருடைய கண் இருக்குல்ல, ஒரு காந்த சக்தி மாதிரி உங்களை இழுத்துரும் உள்ள. அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார். உங்களை மெல்ட் பண்ணும், உங்களை யோசிக்க வைக்கும், வீட்டுக்கு போய் சிந்திக்க வைக்கும். அவர் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சமுதாயம் சார்ந்து இருக்கும், உங்கள் குடும்ப நலன் சார்ந்து இருக்கும். உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களை சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணன்கிட்ட நான் நிறைய முறை மீட் பண்ணி பேசும்போதும் சரி, என் குடும்பம் சார்ந்து பேசுவார். மனைவிக்கு பெண்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரணுன்றதெல்லாம் பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும், ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அண்ணனை பற்றி அது ரொம்ப இம்பார்ட்டண்டான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். பெண்களை எப்படி பார்க்குறாருங்கிறத ஒவ்வொரு மீட்டிங் அப்பவும் அண்ணன் பேசுவார். அது உங்களுக்கு நான் சூர்யானா கிட்டேருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன். எல்லாருக்குமே ஒரு லோவான லைஃப் இருக்கும். ஸோ அந்த லோவான லைஃப் வந்து எல்லாரும் லைஃப்லேயும் இருக்கும். ஸோ அந்த லைஃப்லேருந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரணும், எல்லாருக்குமே டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனாக நான் வாரணமாயிரமில் அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சமூக சேவை டு சொசைட்டி, லைக் நாட் ஒன்லி ஃபார் சிங்கிள் பர்சன். இப்போ ஒருத்தருமே அவரை மாதிரி இருந்தால் இந்த சொசைட்டி எப்படி மாறும் அப்படின்றதான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகி பண்ணுறது தான் நான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சூர்யா சாரோட படம் ரிலீஸ் ஆகும்போது திருவிழா இல்லையா, நம்ம எல்லாருக்குமே திருவிழா தான். அந்த திருவிழாவை நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? உங்களோட வே ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்னெல்லாம் பண்ணுவீங்க ரெண்டு பேருமே சொல்லலாம். நான் சமுதாய அக்கறையோட பண்ணுவோம். நாங்கள் மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம், விதைப்பந்துகள் ஒரு 10,000க்கு மேலே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் மரக்கன்றுகள் தவறாமல் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சோசியல் சார்ந்து, சமுதாயம் சார்ந்து, நிலம் வளம் சார்ந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி தான் மொத்தமாக தமிழ்நாடு, கேரளா, எல்லா இடத்துலையும் சரி, ஒரு பேனர் வைக்கிறதோட நிறுத்திக்காம அது ஒரு சமுதாயம் சார்ந்த அக்கறையோட தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சமுதாய அக்கறையோட இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க, அது டேக்அவே தான். பட் எனக்கு வந்து தேட்டருக்குள்ள அதுக்கும் இருக்கு, என்கிட்ட அதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. அயன் படம் எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் வந்து ஒரு ஃபைட் சீனை ஒன்ஸ் மோர் போட்டாங்கன்னா வேற எந்த படத்துக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 37 வயசு ஆகுது. அயன் படம் மட்டும்தான் நான் தேட்டரோட சொல்கிறேன். நான் திருவள்ளூரில் வந்து கிருஷ்ணா தேட்டர், இப்போ ராக்கி தேட்டராக மாறிடுச்சு. அந்த கிருஷ்ணா திரையரங்கத்தில் முதல் காட்சி நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் ஒரு 60-70 பேர் போனோம். போயிட்டு ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டாங்க, விழிமுடி யோசித்தால் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, நெஞ்சே நெஞ்சே சாங் ஒன்ஸ் மோர் போட்டாங்க, ஆப்ரிக்கன் ஃபைட் அந்த சேசிங்
ஒன்ஸ் மோர் கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சு ஒன்ஸ் மோர் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு முதல் படம் அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் அறிவு கேட்டின வரைக்கும் நான் பார்த்ததுல எந்த நடிகருக்குமே இந்த சாதனை நடந்தது கிடையாது. சூர்யா அண்ணனுக்கு மட்டும்தான். அது அயன் படத்தில் கேவிஎன் சார் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரால் நடந்தது அவ்வளோ பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோ பெரிய இது. என் கண்ணில் இங்கே ஒரு மார்க் இருக்கும். அது வந்து 7ஆம் அறிவு படத்துடைய டிக்கெட் வாங்குறதுக்காக போயிட்டு மேலே இருக்கிற இங்கே திருவள்ளூரில் மீரா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அதில் வாங்கும்போது லைனில் ஏறி கிழிச்சு பிளட்டோட ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தோம். சாரி, இது 7ஆம் அறிவுன்னுட்டு வாரணமாயிரம் படத்துக்கு. ஆமாம், ஓகே. உள்ள ஒன்ஸ் மோர் போட்டு அஞ்சலை செம்ம டான்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு முருங்கைப்பத்து தான் போடணும் தொண்டைக்கு. அப்படி இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னா. ஓகே, உங்களுக்கு சூர்யானா படம் வருதுன்னா முதல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் ஸ்டேட் ஃபுல்லாகவே திருவிழாவாக இருக்கும். தெலுங்கு, கேரளா, கர்நாடகா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் போகிற படம்லாம் வந்து நார்த்லேயுமே பயங்கர ரீச் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து திருவிழாவாக நாங்கள் பார்க்குறதோட நாங்கள் எல்லாமே ஒரு அண்ணன் தம்பிங்க, ஒரு திருவிழா, ஒரு கூடுனா எப்படி இருக்கும், இது ஒரு ஃபங்க்ஷனாக நாங்கள் பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது நாங்கள் உள்ளே போகும்போது அண்ணனை ஸ்க்ரீனில் பார்க்குறோம்டா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கங்குவா வரப்போகுது, 2.5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதை தாண்டி நாங்கள் ஒரு இது பார்க்கும்போது அந்த குழந்தைய பெத்தெடுத்து வர அந்த இது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்குள்ளே இருக்குது ஒரு படமே. அது மட்டும் இல்லாமல் நாட் ஓன்லி ஃபார் சோஷியல் அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணேன். அண்ணனோட ஒரு படமே சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதற்கும் துணிதவன் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேபி அந்த படத்தோட இதெல்லாம் விட்டுடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் வந்த உடனே நிறைய பேர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாங்க. உமன் சேஃப்டிக்காக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. அது ஒரு தேட்டர் வாசல்லையுமே ராம் சினிமாஸில் வெளியில் வந்து நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம். படத்து மூலியமாகவே வந்து ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும்னா அது சூர்யானா படத்தினால தான் முடியும். அண்ணனுடைய படத்தில் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இந்த ஸ்லைடிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு, இந்த ஸ்லைடிங்கே போடாமல் நடித்த ஒரு மிகப்பெரிய ஸ்டார் சூர்யா அண்ணா மட்டும்தான். தானா சேர்ந்த கூட்டமாக இருக்கட்டும், 24 படமாக இருக்கட்டும், பசங்க 2 படமாக இருக்கட்டும், இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலேயோ இல்லை இந்திய சினிமாவிலேயோ எந்த ஸ்டாருடைய படத்துலையுமே அது இல்லாமல் வரவே வராது. ஒன்று வில்லன் கதாபாத்திரம் பண்ணோம், இல்லை ஏதோ ஒரு கதாபாத்திரம் பண்ணோம். ஆனால் இந்த 3 படத்துலையும் சூர்யா அண்ணா படத்தில் மட்டும்தான் அந்த ஸ்லைடிங்கே இருக்காது. பெண்களை பற்றி ஆபாசமான வசனங்கள் இருக்காது. இது எல்லாமே சூர்யா அண்ணனுக்கு மட்டுமே உரித்தானது. அது அவருக்கு மட்டுமே உரித்தானது. ஸோ எந்தெந்த விதத்துல சூர்யா அண்ணனை பார்த்து சென்சிபிளா நீங்க உணர்ந்திருக்கீங்க? சமுதாயத்து மேல அவர் காட்டுற பேரன்பு, சமுதாயத்து மேல அவர் ஒரு கருத்து வைக்கிறதாக இருக்கட்டும், அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், சமுதாயத்துல அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிபிளா இருக்கும், ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ஒரு அறிக்கை கொடுத்தாலும் அந்த அறிக்கை எப்படி இருக்கணுன்றது அதை பார்த்து கத்துக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு அறிக்கை ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் எப்படி பேசணும், எந்த மேடையில் எது பேசணும், நம்மளுடைய ஆடியோ லான்ச்சில் என்ன பேசணும், ஒரு பொது இடத்துல என்ன பேசணும், அகரம் கிடைக்கும் போது அங்கே என்ன பேசணுங்கிறத சென்சிபிளாக பேசுவார். அண்ணன் மாதிரி அண்ணன் தான், அண்ணன் ஒருத்தர் தான். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணீங்க, பிளட் டொனேஷன் ட்ரைவ் பண்ணீங்க. என் ஃபேன்ஸ் எல்லாருமே பண்றாங்கன்றதுக்காக இறங்கி வந்து சூர்யா சாருமே பிளட் டொனேட் பண்ணியிருந்தாரு. அதுதான் அண்ணன், அதுதான் அண்ணன். அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு எமோஷனல் உங்களுக்கு? அது அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிவிடார். ஒவ்வொரு ரசிகருமே இப்போ கஜா புயல் ஆகட்டும், கஜா புயலில் வந்து ஒரு 10 வீடுகள் ரசிகர்களாக சேர்ந்து கட்டி கொடுத்துருக்கோம். அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது அந்த இடத்துல. நாங்கள் போயிட்டு மொத்தமாக அங்கேயே தங்கி இருந்து அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களோட அன்றாட தேவைகள் என்ன எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ளட்டு வரும்போதும் சரி, நாங்கள் ஃபேன்ஸ் வரைக்குமே ஒரு 10 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி உதவிகள் செஞ்சோம். அண்ணன் சைட்லேருந்து நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் ஒரு 170 days ஃபார் ஃபுட்டு, இந்த ஸ்ட்ரீட் ஓரமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பண்ணது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த கோடை காலத்தில் நாங்கள் மட்டும் ஒரு 15 வாரம் தொடர்ச்சியாக ரஸ்னா மோருன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க கொடுத்துருக்கோம். 15 வாரமாக தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிறது, சமுதாயத்தோடு ஈடுபடுத்தி நாங்கள் அதை செய்கிறது தெரியும் போது அண்ணன் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கும். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, வாட்டர் பாட்டில் கொடுக்காதீங்க, தண்ணி வச்சு கொடுங்க, இந்த மாதிரி மழை நீரில் போகும்போது மஞ்சளை தேய்ச்சிட்டு படுங்க, நைட்டில் உங்களுக்கு வந்து இதுவாகிடும்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆவார். ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அண்ணனை போய் சேர்ந்துடும். அதுக்கான தலைவர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. அது நமக்கு திருப்பி வரும், அண்ணன் கிட்ட இருந்து வரும். நீங்க 2 பேருமே என்டையர் ஃபேன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபேன்ஸ், இந்தியா வேர்ல்டு வைடு இருக்க ஃபேன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கீங்கன்றனால ஃபேன்ஸ் சார்பா ஒரு வாழ்த்துக்கள், ஒரு பர்த்டே விஷ் நீங்க சொல்லணும்னா? அண்ணா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்ண்ணா. எல்லாருடைய ரசிகர்கள் சார்பாகவும் உங்கள் தம்பிகளின் அன்பான வாழ்த்துக்கள்ண்ணா. ஆனால் ஹாப்பி பர்த்டே டு யூனா. உங்களை மாதிரி எல்லா தம்பிங்களும் உங்களை மாதிரி ஒரு விஷயமும் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சொசைட்டிக்கு எடுத்து செய்வோம்னா இது நாங்கள் எடுக்கிற ஒரு உறுதிமொழினா. தேங்க்யூ.
அண்ட் இந்த தருணத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக உங்களுக்கும் சூர்யா ஃபேன்ஸ் கிளப்புக்காக ஒரு மொமெண்டோ எஸ்எஸ் மியூசிக் சைடில் இருந்து. SS Music presents Por Kanda Singam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuidin Biryani, refreshment partner Chennai Kulfi.